ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே நம்ம சுடிதார் தைப்போம். ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாமே வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அது பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்கும். அதில் ஒன்று தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைடு ஓப்பன் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு சரியாகவே வராது. அந்த இடத்துல துணி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சுடிதார் டாப்லலாம் பாருங்கள், நல்லா நீட்டாக அந்த இடம் நமக்கு ஃபோல்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும். எந்த இடத்துலையுமே பிசுறு இதெல்லாமே இருக்காமல் இருக்கும். நமக்கு சுடிதார் போடும்போது இந்த சைடில் ரொம்ப அழகாக தெரியுறதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு ஓப்பன் தான். அந்த இடம் எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அளவு டாப் வச்சு நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். என்ன இத்தனை இடத்துல கிறுக்கி வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. இப்போ நான் ரெடி அளவு ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமே கஸ்டமர் ஒரு 1/4 இன்ச் ஒரு தையல் கேப் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். அதுக்கப்புறமே இந்த ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா கஸ்டமர் போடும்போது அழகாக இந்த ஷேப் வரும். மேலே கொஞ்சம் இதாகவும் அந்த ஹிப் கிட்ட மட்டும் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி வர மாதிரி ஷேப்பாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம தைக்கும் போது பார்க்கலாம் அப்படின்னா முடியாது. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நான் கட்டிங் பண்ணும்போதே மார்க் பண்ணி விட்டுட்டேன் சைடு ஓப்பனுக்கு. இது ரெடி அளவு ப்ளஸ் இது கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம தையல் போட்டு எல்லாமே முடிக்க போகிறோம். அது வாங்க எப்படி ரொம்ப அழகாக சூப்பராக நம்ம அந்த சைடு ஓப்பன் ஸ்டிச் பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த சைடு ஓப்பன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் மார்க் பண்ணி வச்சிருந்த இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு அங்கே கட்டி எடுத்துக்கிறேன். நான் கையிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வரைஞ்ச இடத்துல அப்படியே தையல் போட்டு வரேன். இந்த ஆம்கோல் கிட்ட வரும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 இதுவுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு நீங்கள் அந்த பிசுறுலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மேலே துணி தூக்கிட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த துணியை கரெக்டாக ரெண்டுமே ஒன்று மேலே பார்த்த மாதிரி இருக்கணும், ஒன்று இல்லைன்னா கீழே பார்த்த மாதிரி விட்டுருங்க. அந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ண இடத்துல அப்படியே அழகாக தையல் போட்டே வரேன். இப்போ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சுடிதாரில் 4 தையல் போடுவேன். இப்போ முடிக்கும்போது நம்ம ஒரு கட்டு எடுத்துடலாம். ஏன்னா 4 தையல் கம்பல்சரி நான் போட்டு கொடுப்பேன். ஏன்னா கஸ்டமருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா திடீர்னு கொஞ்சம் இழைச்சிட்டாலும் அவங்க தையல் டைட் பண்ணிக்கலாம், இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் பாடி ஆகிட்டாலும் தையல் லூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். இப்போ நான் ஃபஸ்ட் தையல் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது 2வது தையலுமே கட்டி எடுத்துட்றேன். இப்படி தான் ஒவ்வொரு தையல் ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும் போதும் நீங்கள் கட்டி எடுத்து கட்டுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 2-3 தையல் அப்படியே அந்த இடத்துல அடிச்சு விட்றோம் இல்லைங்களா, அதுதான். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், பிரியாமல் இருக்கும். ஆனால் அந்த கீழே எண்டில் வரும்போது மட்டும் இந்த மாதிரி நீங்கள் கேப் விடாமல் ஒரே இடத்துல கொண்டு சேர்த்துருங்க. அப்போ தான் நம்ம அந்த மடிப்பு வச்சு தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். அந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேப் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கீழே நம்ம ஃபோல்டிங் பண்ணி வைக்கும்போது அந்த இடத்துல சுருக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 3வது தையல் போட்டுடலாம். அதுக்கப்புறமே கைக்கு நீங்கள் பிசுறு எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் சுடிதார் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். சுடிதார்னு கிடையாது, எந்த இது ஸ்டிச் பண்ணாலுமே கிளாத் ஸ்டிச் பண்ணாலுமே நீங்கள் அந்த கைக்கு இருக்கிற பிசுறு இதெல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. தையல் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மீடியமாக வச்சு தையுங்க. ரொம்ப பெரிய தையலாகவும் வைக்காதீங்க, ரொம்ப பொடி தையலாகவும் வைக்காதீங்க. இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்தது இப்போ நம்ம 4வது தையல் போட்டுடலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான டிசைன் தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா கஸ்டமர் அந்த அளவுக்கு டிசைன்ஸ் விரும்ப மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால இதில் கோல்டன் கலர் வருது அப்படின்னு என்கிட்ட இருக்கிற சாண்டில் கலர் வச்சு நான் இதில் கைக்கு நெக்குக்கு இதுக்கெல்லாம் பைப்பிங் மாதிரி கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன டிசைன் மட்டும் வச்சேன். இப்போ நம்ம இதில் 4 தையலுமே போட்டேன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 4 தையலும் மேலே இருக்கிற மாதிரியே கீழேயும் இருக்காது. பாருங்கள், இந்த இடத்துல நான் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு சேர்த்துருக்கிறேன் இல்லைங்களா, அது மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். இப்போ எக்ஸ்ட்ராவாக நமக்கு இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் நம்ம வெட்டி விட்டுடலாம். நம்ம ஒரு ஃபோல்டிங் மடிப்போம் இல்லைங்களா, அந்த மடிக்கிறதுக்கு எவ்வளோ துணி அந்த இடத்துல இருந்தால் போதுமோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம வெட்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தான் மடிப்பேன். ஃபர்ஸ்ட் ஃபோல்டிங், அடுத்து செகண்ட் ஃபோல்டிங், அந்த அளவுக்கு மட்டும் நான் துணியை விட்டுட்டு நான் மீதி கிளாத் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழ் பாட்டம்ல இருந்து ஃபஸ்ட்டு நம்ம மடிச்சு தைச்சிக்கலாம். நான் எப்பயுமே 2 சிசர் யூஸ் பண்ணுவேன். ஒன்று பெரிய சிசர், அது நம்ம
கட்டிங்க்காக நான் வந்து யூஸ் பண்ணுறது. அடுத்தது அந்த இன்னொன்று வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது பிசிறு இதெல்லாமே கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. எனக்கு பெரிய சிசர் தான் எப்பயுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இருந்தாலும் அது வந்து நம்ம தூக்கி தூக்கி வந்து ஒவ்வொன்றுக்கும் இது பண்ணுறப்ப கை வலி வந்து ஆரம்பிச்சிரும். அப்புறம் பிசிறு இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு கட்டரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே ஒரு சின்ன டிப்ஸ் தான். நீங்கள் வந்து கை வலிக்குது அப்படின்னு வந்து நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு வரப்ப அப்படியே வந்து மேலே வரையும் மடித்து வச்சு ஒரு நீவி விட்டுட்டு அது மாதிரி வந்து தேயுங்க. கரெக்டாக வந்து அந்த ஊசி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து அந்த சென்ட்ரு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடியில் துணி எங்கேயும் மாட்டிட்டு இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது வந்து நான் இது வந்து அந்த இடத்துலயே முடிஞ்சிருது. நான் வந்து ஒரு பாக்ஸ் அளவுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி தையல் போடுறேன். தையல் போட்டுட்டு இதை அப்படியே மடித்து இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒரு தையல் போட்டுடுறேன். போட்டுட்டு திருப்பியும் இந்த சைடில் திரும்பவும் ஒரு மடி மடிச்சுக்கிறேன். கரெக்டாக எடுத்து வச்சு மடிச்சுட்டு அப்படியே கீழே வரையும் நம்ம வந்து தைச்சி விட்டுறலாம். ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். நமக்கு வந்து எங்கேயுமே வந்து எதுவுமே வந்து சிரமம் இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல ஒரு கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஆனால் அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. நான் ஆனால் பழகினப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துட்டா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த தையல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே கட்லாம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நீட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணாமல் நம்ம வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்து இது பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த 4 தையலுமே உள்ளார போயிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம். இதோட முன் பக்கத்தையும் நான் வந்து திருப்பி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு. அந்த இடத்துல எந்த விதமான சுருக்கமே இல்லாமல் ஸோ சேம் கலர் நூல் அப்படிங்கிறனால அவ்வளோ அளவுக்கு பளிச்சுன்னு தெரியல. இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த இடத்துல ஊசியோட தையல் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த ஓப்பன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே பக்கத்துலேயும் வந்து நம்ம வந்து தையல் போட்டுட்டு திருப்பியும் லாஸ்ட் இன்னொரு தையல் பொடி தையல் போடுறோம் இல்லைங்களா, ஊசியோட தையல், அதை வந்து ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.